ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்ற விஜய் கூட சேர்ந்து ஏன் அவரை வலுப்படுத்தக்கூடாது? அவர் நம்ப முடியாது பிரதர். இப்பதே அரசியல வந்திருக்கிறாரு. வருஷமா கூட இருக்கிறீங்க, திமுகவே உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்குது. இது அண்ணன் தம்பி பிரச்சனை. விஜய் எங்க இந்த வேற்று கிரகத்துல இருந்து வந்தவர்? இல்ல விஜய் நின்று இப்ப காட்டட்டும். நாங்க எந்த டீமும் கிடையாது, மக்கள் டீம். சரி நீ ஓட்ட காட்டு தம்பி, ஓட்ட காட்டு இதே மாதிரி நில்லு. கூட்டத்தை வச்சுலாம் பார்த்தோம்னா அஜித் வந்தாலும் கூட்டம் வருது, தனுஷுக்கு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க சார், நீங்க சும்மா விஜய் பக்கம் தான் வந்தீங்களா இல்ல ஓட்டு போடுவீங்களான்னு. விஜய் வந்து கூட நேர்மையா இருக்கலாம், ஜான் ஆரோக்கிய ஜாமி கூட நேர்மையா இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட சுத்தி இருக்கிற பயலுக்கு பூரா சங்கி பயலுக்கு. எங்களுக்கு நேரடியா தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? அதுல ஆதவர்ஜனாவும் சேர்த்து சொல்றீங்க. இப்ப எதுக்கு அவர் பாம்பே போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஒரு திருமணம். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி திரிசாமா அங்கதான் இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமா? திரிசாமா யாரோட்டெல்லாம் வந்து லிங்க்ல இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு அரசியல எல்லாம் தெரியும். தெரிஞ்சனாலதான் இப்ப நாங்க அமைதியா இருக்கு. தம்பி வந்து வர தேர்வு நின்று அவர் வந்து காட்டட்டும். காட்டி முடிச்சாருன்னா அப்ப வந்து பேசுங்க. எங்களை தாங்க அவர் அழைத்தாருங்க. இப்ப மாத்தலாம் ஏங்க, டைமா போயிருச்சு. அவர் பிஜேபி போயிட்டாரு. ஆனா எதுவும் எப்பயும் நடக்கலாம் அரசியல். ஆனா அப்படி செய்ய மாட்டோம். திமுக காரங்களுக்கு தெரியும். எடப்பாடி பிஜேபி சேர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு அழைப்பு விட்டாரு, ஏன்ட்ட பேசினார். இதோட உங்களுக்கு வேற என்ன வேணும்? பாமக 17 சீட்டுங்க. இதை விட கேவலமா எதுவுமே இருக்க முடியாது. ஐயா தனியா போயிட்டாரு. சின்ன இங்கதான் சார் இருக்கு. உண்மையிலே தொண்டர் பூரா ஐயா போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கட்சியை உருவாக்குனது ஐயாங்க. அவங்களுக்கு 17 கொடுக்கும் பொழுது உங்களுக்கு 10 கூட கொடுக்கலன்னா நான் என்னத்தையா சொல்லி விட்டுருவேன். அப்புறம் சிக்கலாகி போயிடும். வணக்கம். வணக்கம். விஜய் வந்து பாஜகவால வந்து இறக்கி விடப்பட்டவராக இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் பாஜக கூட கூட்டணி போயிருவாரு, என்டிஏக்கு போயிருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாதிரியான நெருப்பில்லாமல் புகையாது பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இப்படிலாம் இருந்துச்சு. அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அந்த பக்கம் போக மாட்டேன். அவரும் தனிச்சு ஒரு பக்கம் நிற்கிறாரு. இப்போ அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேஸ் இல்லை அப்படின்னா அவர் தனிச்சு நிற்க மாட்டார், அவர் நிற்கிறாரு. ஸோ இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்குற சீட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு வெற்றி கூட்டணியாவே களத்தில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்குமா உங்களுக்கு? இல்லை இல்லை, நிறைய சர்வேகளில் என்டிஏ ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை இல்லை, இங்கே இருங்க பிரதர். நம்ம வந்து ஒரு கட்சியை பற்றி நம்ம எதுவும் தெரியாமல் பேச முடியாது. அவர் கூட பிஜேபி போயிடுவாருங்க நானும் நினச்சேன். ஓகே, அதில் மாட்டுக்கிறது. ஆனால் அவர் போகாமல் தனியாக நிற்கிறாரு. ஆனால் அவரை வந்து இன்னமும் கூட இயக்குவது பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி பரவலாக சொல்கிறாங்க. நான் தனியாக நின்று கரெக்டாக நீங்கள் வந்து திமுக ஓட்டை வந்து நீங்கள் வெளியே எடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கூட சேர்ற மாதிரி ஏன் சார் இவ்வளோ பேச்சுவார்த்தை? அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. அது ஒன்றுமே புரியல. பட் நாங்கள் உறுதியாக எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்து எங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுத்தா தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார். ஒருவேளை கொடுக்கலைன்னா என்னால் இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாது. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குங்கிறீங்க? இல்லை, நம்மளால சொல்லவே முடியாது பிரதர். நான் ஓப்பனாகவே சொல்றேன். அந்த பக்கம் பாமக இருக்குது, அதிமுக இருக்குது, பாஜக. நல்லாவே சொன்னேங்க. இது வேற பாயிண்ட் சொல்லி எனக்கு டென்ஷன் ஆக்குறீங்க. பாமக 17 சீட்டுங்க. இப்போ ஐயா தனியா போயிட்டாரு, அவரு இப்ப அம்மாவோட போயிட்டாரு. இங்கதான் சார் இருக்கு. எப்படி இருந்தாலும் பிரிஞ்சு போட ஐயா மேல மதிப்பு இருக்கு, சின்னையாக்கு தான் ஓட்டுன்னு எல்லாரும் அப்படி நினைக்க. அது தப்பு, அங்கனே தப்பு. உண்மையிலே தொண்டர் பூரா ஐயா போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கட்சியை உருவாக்குனது ஐயாங்க. என்ன பேசுறீங்க? சின்னதை வச்சுட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமலை வந்து அதை விடுங்க. அவங்களுக்கு 17 சீட்டுங்க. இதை விட கேவலமா வேற எதுவுமே இருக்க முடியாது. விடுதலை அவங்க 17 சீட்டு கொடுத்தா நான் தப்பா சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அதை நான் தவறா சொல்றேன், நீங்க தப்பா படி. அவங்களுக்கு 17 கொடுக்கும் பொழுது உங்களுக்கு 10 கூட கொடுக்கலன்னா நான் என்னத்தையா சொல்லி விட்டுருவேன், அப்புறம் சிக்கலாகி போய். அதேதான் பாமக சேர்ந்தவங்க சொல்றாங்க. எந்த காலத்திலயும் எங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எங்களையும் விசிகாவே எப்படி நீங்க ஒரே தட்டில் வைக்கிறீங்க? நாங்க என்னைக்காவது 10 சீட்டு கம்மியா எந்த கூட்டணியாவது வாங்கியிருக்கோமா? எந்த வருஷம் 2006, 11 எந்த தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்பவுமே நாங்க விசிகா விட அதிக சீட்டு தான் வாங்கியிருக்கிறோம். எங்களை எப்படி நீங்க விசிகா கூட சேர்த்து பேசுறீங்க? ஆனா ஓட்டு வந்து அவங்களோட எங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. நாங்க எந்த போட்டு இருக்கோமோ அந்த போட்டு தான் வெற்றி. அதே யதார்த்தம். பட் எங்களை இப்படி ஏமாத்திடுறாங்க. இப்போ எங்களால் இப்போ நானே பேச முடியாம தான் பேசியிருக்கிறேன். ரொம்ப பேசலான்னு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு தெரியாது. அவங்க கூட்டணியும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நல்லா இரு, நீ எங்களுக்கு 2 இலக்க கொடு, அப்புறம் வந்து மற்றதை பேசுவோம். நான் தெளிவாக இருக்கிறேன் பிரதர். இப்போ நான் பேசி நீ வெளியிறதுக்கு முன்னாடி கூட சிங்கிள் டிஜிட் கூட கையெழுத்து கூட ஆகலாம். ஆனாலும் கூட நீங்கள் சிங்கிள் டிஜிட் எங்கள் தலைவரை ஏமாற்றி கையெழுத்து வாங்கினா கடுமையான நீங்க வந்து விளைவை சந்திக்க வேண்டியது. நீங்க தான் சொன்னீங்க அவங்க கூட்டணியில ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க அந்த பக்கம் கேளுங்க, எங்க கூட்டணியே கேக்குறீங்கன்னு கேட்டீங்க. இல்ல அவங்க சைடுல இஷ்யூ இல்ல, அவங்க ஈஸியா பிரிச்சு எடுத்துக்கறாங்க. டிடி அப்படிலாம் பிரச்சனை இல்ல. நீங்க மத்த மேட்டர் பேச, நான் பேசுனது எங்களுடைய கொள்கை எதிரி தான் பாமக பிஜேபி. அவங்க 2 பேரையும் பேச முடியும். எனக்கு ஏடிமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை வந்து நீங்க தேவையில்லாத பேசாதீங்க. அவங்க 2 பேரை மட்டும் தான். இவங்க சாதி வெறி, அவங்க மத வெறி. ஆனால் அவங்களுக்கு 30 சீட்டு வேணுமா, அவங்களுக்கு 17 சீட்டு வேணுமா? அப்போ எங்கள் ரேஞ்ச் தெரியுதா உங்களுக்கு? எங்கள் தலைவர் சொன்ன வாசகம் தாங்க. இப்போ தலைவரே ஒன்றும் என்ன சொல்ல முடியாது. தலைவர் என்ன சொன்னாரா, 4 ஓட்டு போகுதுன்னா அதில் 1 ஓட்டு விசிகா ஓட்டுன்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? 100 ஓட்டு போகுதுன்னா அதில் 25 ஓட்டு விசிகா ஓட்டு. அப்போ அவர் கணக்கு பிரகாரமே என்ன, நானாவது சும்மா ஒரு கோபத்தில் பேசலாம். அவர் அறிவுசாரும் தலைவர், அவர் கருத்து பிரகாரமே அப்போ 50 சீட்டா
234 50 சீட்டு வருதுல, 25% 50 சீட்டு வருதுல, 50 சீட்டு நீ 10 சீட்டு கொடுக்க மாட்டியா நீனு? இதெல்லாம் கேவலமுங்க. நீ நல்லா போடுங்க. உண்மையிலே வந்து இது கேவலமான ஒரு செயல். இது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இங்க அதிருப்தியில இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ விசிகாவோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்ற விஜய் கூட சேர்ந்து ஏன் அவரை வலுப்படுத்தக்கூடாது? பிரதர், அவர் நம்ப முடியாது பிரதர். இப்பதே அரசியல வந்திருக்கிறாரு. நீங்க இந்த நேரத்துல இருக்கிறீங்க, திமுகவே உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்குது. அத பாத்துக்கிறோம் பிரதர். நீங்க நம்புறீங்க இது அண்ணன் தம்பி பிரச்சனை. இத பாத்து சொல்ற விஜய் எங்க இந்த வேற்று கிரகத்துல இருந்து வந்தவர்? தமிழர் தானே. விஜய் மண்ணில பிறந்து வளர்ந்தவர் இல்ல. விஜய் நின்று இப்ப காட்டட்டும், நிரூபணம் செய்யட்டும், நிரூபிக்கட்டும்ங்க. நான் ஒன்னும் அவரை வந்து ஒன்னும் தவறா சொல்லுங்க. அவர் வந்து இப்ப பிஜேபி கிட்ட எப்ப போகலையோ அப்ப நாங்க பாராட்டுறோம். நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஆனா இப்ப உரிய 2 காட்டுல கலந்துக்கிட்டு நாங்க எந்த டீமும் கிடையாது, மக்கள் டீம். சரி, நீ ஓட்ட காட்டு தம்பி, ஓட்ட காட்டு. இதே மாதிரி நில்லு, பாப்போம். ஃபியூச்சர்ல பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நின்று காட்டு. அடுத்த 5 வருஷம் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு 5 வருஷம், எங்களுக்கு 2000 வருஷம் ஏன் பிரச்சனை? புரியுதா? இன்னும் 5 வருஷம் பிரச்சனை பெருசா பேசிக்கிறீங்க. 5 வருஷம் ஏன் ஆட் ஆகும்? அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்பவே விஜயோட கரத்தை நாங்க வந்து அடுத்த தலைமுறை தான் நாங்க எய்ம் பண்றோம். நாளை அடுத்த தலைமுறை இந்த இடத்துல உட்காந்து பேட்டி கொடுக்கும்போது அவன் வந்து தைரியமா பேசணும். ரைட், அதுக்காக இவ்வளவு பேச்சு பேசிக்கிறான். எங்களுக்கு ஒண்ணும் இது போர் புரிய கூடிய தலைமுறைங்க. எங்க தலைமுறை போர் புரிய யுத்தம் பண்றான். கரெக்டா யுத்த களத்தில் நிக்கிறான். ஆனா அடுத்த தலைமுறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகுது. அதுக்காக இவ்வளவு பேச்சு பேசிக்கிறான். அப்ப இன்னும் விஜய் வந்து அவருடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சு அவர் உறுதியா இருப்பாருன்னு கொள்கை ரீதியாவோ எல்லா விஷயம் ஆமாலும் பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்லங்க. இவங்களை ஏன் நம்புறோம்லங்க? ஒரே காரணம் வந்து அவங்க வந்து என்னைக்கும் வந்து சங்கி பையோட கைகோர்க்க மாட்டாங்க, சனாதானத்தை எதிர்ப்பாங்கன்ற அந்த ஒரு பாயிண்ட் தான். சமூக நீதிக்காக அது 2001 ரைட்டா, அது எங்களுக்கு வரலாறு தெரியும். அந்த வரலாறுல மினிமம் ப்ரோக்ராம் மறுபடியும் வைக்க மாட்டாங்க. மினிமம் வைக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். நாங்க இருக்கிறனால கூட வைக்காம இருக்கலாம்ல. நீ அப்படி வாங்க, ஒருவேளை நாங்க கலந்து போயிட்டோம்னா அவரோட போயிட்டாருன்னா, அதனால நாங்க அவங்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு ரெஸ்பான்சிபிள் இருக்குங்க எங்களுக்கு. சும்மா சாதாரண நினைக்காது. நாங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டை வந்து இது பெரியார் மண்ணு, அம்பேத்கர் கோட்பாடு வலுவா இருக்கு. மினிமம் ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? போக மாட்டாங்க, போக கூடாது. அதான் எங்களுடைய எண்ணம். ஆனா விஜய்க்கு அந்த மாதிரியான எந்த ட்ராக் ரெக்கார்டு ஹிஸ்டரியில விஜய் வந்து நீங்க பொறுத்திருந்து பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் பிரதர். அவசரப்படாதீங்க. நான் வேற ஏதாவது அடிச்சு விட்டுருவேன், நல்லா இருக்காது. ரைட்டா? அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து பார்த்த பிறகு நீ என்னன்றதை முடிவு பண்ணுவோம். சர்வேஸ்லாம் வெளியே வருது, போற இடங்கள்லாம் விஜய்க்கு பிரதர் கூட்டத்தை வச்சுலாம் பார்த்தோம்னா அஜித் வந்தாலும் கூட்டம் வருது, தனுஷுக்கும் கூட்டம் வருது, சிலம்பரசன் கூட்டத்துக்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க சார். நீங்க சும்மா விஜய் பக்கம் தான் வந்தீங்களா இல்ல ஓட்டு போடுவீங்களான்னு? சரி பார்ப்போமே. இந்த வந்துருச்சு 23 தேர்தலில் அங்கிட்டு உடனே வந்து ரிசல்ட் தெரிய போதில்ல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கே பாருங்க, இன்னொன்று சொல்கிறேங்க, நீ கடைசியாக போட்டுக்குங்க. விஜய் வந்து கூட நேர்மையாக இருக்கலாம், ஜான் ஆரோக்கிய ஜாமி கூட நேர்மையாக இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட சுற்றி இருக்கிற பயலுக்கு பூரா சங்கி பயலுக்கு. எங்களுக்கு நேரடியாக தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? அது என்னன்றதை நான் இப்போ சொல்ல முடியாது. ரைட்டா? எல்லாரையும் தெரியும். இப்போ எதுக்கு அவர் பாம்பே போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஒரு திருமணம். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி திரிசாமா அங்கே தான் இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. திரிசாமா யாரோட்டெல்லாம் வந்து லிங்க்ல இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. எங்களுக்கு அரசியல் எல்லாம் தெரியும். தெரிஞ்சனால தான் இப்போ நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. அது தம்பி வந்து வர தேர்தல் நின்று அவர் வந்து காட்டட்டும். காட்டி முடிச்சாருன்னா அப்போ வந்து பேசுங்க, நம்ம பேட்டி கொடுப்போம். இல்லை இப்போ காங்கிரஸ் வந்து விஜய் வந்து இந்த தேர்தலில் காமிச்சு கொஞ்சம் அவங்களோட இதெல்லாம் வந்து ஏற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த தேர்தலில் விசிகா வந்து நம்ம டிவிக்கேவை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு இங்கே அது மாதிரி ஏற்றிடலாம். பிரதர் அப்படி இருந்தா நல்லா கேட்டுங்க, எங்களை தாங்க அவர் அழைத்தாருங்க. இப்போ மாற்றலாமுங்க. என்னங்க ஏங்க டைமாக போயிடுச்சு? இப்போ அவர் பிஜேபியா போயிட்டாரு, என்ன தேர்தல் இன்னும் இதாகல. ஆனால் எதுவும் எப்போயும் நடக்கலாம் அரசியல். ஆனால் அப்படி செய்ய மாட்டோம். அதைத்தானே சொல்றோம். ஏங்க அவர் முதல் அழைத்ததே விடுதலை சிறுத்தைகள் தாங்க. அண்ணன் எப்ப வர்றாரு அப்படின்னு கேட்டது யாரை கேட்டாரு சார்? அப்படி செஞ்சா ஏதோ ஒரு பெனிஃபிட் அந்த கட்சிகள் வாங்கிட்டு போயிரு சார். நீங்க உண்மையா இருக்கிறீங்க. இது பூரா திமுக காரங்களுக்கு தெரியணும். இப்ப நீங்க பேசுற பேச்சு பூரா அங்க தெரியணும். இங்க பேசுங்க, இங்க எங்க பேசுறீங்க? இதுல பேசுங்க, பார்த்து பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் எல்லா ஆப்ஷன் இருக்காங்க. எங்களை வந்து எடப்பாடி கூப்பிட்டாரு, உங்களுக்கு தெரியுமா? எடப்பாடி வந்து பிஜேபி சேர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு அழைப்பு விட்டாரு, ஏன்ட்ட பேசினார். இதோட உங்களுக்கு வேற என்ன வேணும்? ரெக்கார்ட் வேணுமா? நாங்க ஓப்பனா சொல்றேன்ல, நாங்க போனோமா? அவர் சார்ந்தால் அவராட்ட பேசுறாரு. நீ என்ன பேசுறீங்க? நான் அவ்வளவு பெரிய ஆளா? அவர் சார்ந்த ஒரு ஆளு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏங்க நீங்க வந்து இப்படி இது பண்றீங்க? என்ன பண்றீங்க? நீங்க வந்து உங்க தலைவர் சொல்லலாம், 20 சீட்டு கொடுப்போம் வாங்க அப்படின்னு தலைவர்கிட்ட நேரடியும் பேசியிருக்கிறாங்க. பேசாமலாம் இல்ல. ஆனா எங்க தலைவர் முடியாது அப்படின்னு ஒரு இது பூரா வந்து நிச்சயம் அவங்களுக்கு தெரியணும். தெரியலைன்னா ரொம்ப அவ்வளவு உண்மையா இருந்து எங்களை இப்படி வந்து இந்த ஒரு 10 சீட்டு கேட்டதுக்கு இவ்வளவு நாள் வந்து அலக்களிக்கிறீங்களேன்னு திமுக கேவலமான செயல். நான் திருப்பி சொல்றேன் இந்த வேர்டு, முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப கேவலமான செயலுங்க. அதாவது உங்க நட்பா இருக்கிறவங்க, உங்க வளர்ச்சிக்காக உறுதுணையா இருக்கிறவங்க, இன்னைக்கு இருக்கிற பத்திரிகையாளர் யாரா இருக்கட்டும், அண்ணன் மணியா இருக்கட்டும், தமிழா பாண்டியனா இருக்கட்டும், ஐயநாதனாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லிட்டாங்க
அவங்களுக்கு இருக்கிற அறிவு வந்து மக்களுக்கே வந்து ஓரளவுக்கு தெரியுது. அதாவது ஸ்டாலினுக்கு கீழே 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸ்டாலினுக்கு இருந்தா அது போதும் சார். அவங்க சொல்றது அப்ப நம்பிக்கையா இருப்போம். அப்ப 2 இலக்கம் உறுதி. இப்ப நீங்க சொன்னது மட்டும் 100க்கு 100 உண்மை. அவர் சூப்பரா அப்படின்னா எங்களுக்கு 2 இலக்கம் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. பேசிட்டு இருக்க தருணத்தை எல்லாருமே வந்து அதை தான் விரும்புறாங்க. விசிகாவுக்கு அவங்களுக்கு தேவையான அவங்க எவ்வளவு சீட்ஸை வந்து அவங்க டிசர்வ் பண்றாங்களோ அது அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். அது எல்லாத்துக்கும் தகுதியான கட்சி விசிகா. போராட்ட காலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கட்சியினுடைய வரலாறு எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனால் அதை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனடியா அவங்க சொல்றதெல்லாம் ஏன் கேட்கணும்? ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா விசிகாவுடைய வரலாறு, விசிகாவுடைய வேல்யூ? அவங்க சொல்றது ஏன் ஸ்டாலின் கேட்கணும்? ஏப்பா எனக்கு தெரியும்பா, விடுங்கப்பா, அதெல்லாம் கரெக்டா தான்ப்பா வரும், 10 நேரம் 12 என்ன போட்டு விடுங்கப்பான்னு சொல்றதுக்கு அவரையே ஏதோ ஒன்று தடுக்குது. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா வேற யாரோ தடுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களோன்னு நான் கேட்கறேன். அது என்னன்றதை பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்களும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல ஏன் தடுக்கப்படுகிறார்கள், ஏன் எங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எல்லா வலிமையும் இருந்தும் வள்ளுவன் சொன்ன மாதிரி வினைவினை தன்வினை மாற்றான் வினை துணைவினை தூக்கி செயல் என்று சொன்னார். அதெல்லாம் எல்லாமே எங்கள் கட்சிக்கு வலிமையாக இருந்தும் நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம். நாங்கள் கேட்கின்ற சீட்டு கிடைக்காமல் போகிறது. அப்போ இதுக்கு உண்மையான காரணம் என்பதை நிச்சயமாக உலகத்திற்கு ஒரு நாள் நாங்கள் வந்து முகத்திரையை கிழிச்சு காட்டுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.